ஸோ ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம எதை ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்கி 2898 தேட்ரிக்கல் ரிலீஸ் ட்ரெய்லர் தான். தமிழ் நேற்று நைட்டு 2 இது வந்துருந்துருக்குது. கல்கி 1, அதுக்கப்புறம் வந்து கோட் பி பர்த்டே ஷார்ட்ஸ் அப்படின்ட்டு. ஓகே, எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரில. நேற்று 2மே பார்க்காம தூங்கிட்டேன். ஓகே, இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதான் ஃபைனல் ட்ரெய்லராக இருக்கும், ஏன்னா இதான் ரிலீஸ் ட்ரெய்லர் அப்படின்னு போட்டாங்க, தேட்ரிக்கல் ரிலீஸ் அப்படின்னு போட்டாங்க. ஓகே, நேற்று நாள் இருக்குது, இன்றைக்கி 21, இன்னும் 5 days இருக்குது. லெட்ஸ் see what happens. எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல இந்த படம். கல்கி 2898 AD சில நியூஸ்லாம் வந்தது, காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. இன்னொரு கிரியேட்டரோட அவங்க எப்படி அது ரெக்டிஃபை பண்ண போகிறாங்க, எப்படி மேட்ச் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரில. ஆனால் உண்மையிலே அது அபாண்டமாக அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க. இன்னொருத்தவங்களுடைய அந்த ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு ஆர்ட்டை வந்து இவங்க அப்படியே ட்ரெய்லரோட ஃபஸ்ட்டு ஷாட்லேயே காமிச்சது வந்து தப்பாக இருந்துச்சு. அது எப்படி சரி பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில. ஓகே, இந்த இதில் எதுவும் அது ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது தெரில கைஸ். லெட்ஸ் ரியாக்ட் 2898 AD 3, 2, 1. சமயம் வந்துவிட்டது. ஏனென்றால் இறைவனுள் அனைத்து உயிர்களும் உள்ளது. அந்த இறைவனின் உயிர் தங்கள் கருவில் உள்ளது. நம்ம சந்ததிக்காக இன்னைக்கு இவ்வளவு கொண்டுட்டா சந்ததி எப்படி இருக்கும்? நான் காப்பாற்றுவேன். ஒரு பெரிய பவுண்டி ஒன் ஷாட் காம்ப்ளெக்ஸ் குள்ளப்படும். போதும், இதோட நிறுத்திக்கிறேன். எத்தனை யுகமாக எத்தனை மகள் கொடுத்தாலும் மனுஷன் மற தெரியாது. எப்படி இருக்கு உண்மையிலே அப்படியே ஒரு பால் பட்டின் மாதிரியே இருக்காரு அவர். சானா யுத்தத்தில் வெற்றி என்பது மரணத்திற்கு தான். இந்த தடவை ப்ரிப்பேர்டா வந்திருக்கேன். வா. அப்பனா அந்த எல்லாமே அந்த அவங்களோட இருக்கிற இதில் தான் போல, அவங்களுக்கு இருக்கிற அவங்க அந்த பேபி தான் அந்த மொத்த ஸ்டோரியுமே எட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய அப்படிதான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஓம்பு தான் வந்து ஒரு இறைவனே இருக்காங்க உள்ள அப்படின்ட்டு எட்டு போகிறாங்க. ஆனால் அந்த சீனில் ஒன்று உலகராங்கன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்றது இப்போதான் புரியுது. கரெக்டாக சொன்னா அவர் பார்த்தாலே ஒரு மனுஷன் மாற தெரியாது. ஏன்னா இவர் ஏதோ இவரே ஏதோ சேம்பரில் தான் இருக்க மாதிரி இருக்காரு பாருங்களேன். கீழேலாம் ஒரு வாட்டராக இருக்குது. வா, இது அப்படியே எனக்கு பால்பட்டின் மாதிரியே இருக்காரு அவர். பால்பட்டின் இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிங்காக இருப்பார். இன்னும் ஓரளவுக்கு கொஞ்சம் இதாக இருக்கார், சாப்பிட்டு நல்லா சத்தாக இருக்காரு. அதே ஒரு ரியலான கேரக்டரா அப்படின்றதே தெரில.
ரியலான கேரக்டர் இவர் தான் வந்து ஒருத்தவங்களையா இது பண்ணி விட்ருக்காருன்னு நினைக்கிறேன், ட்ரிகர் பண்ணி விட்றாரு அப்படியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரபாஸ் அதாவது பைரவா வந்து ஒரு பவுண்டி ஹண்டர், அதாவது ஸ்டார் வார்ஸில் இருக்கிற மேன்லோரியன் மாதிரி நினைக்கிறேன். மேன்லோரியனில் அந்த குட்டி என்னது பேபி ஜோடாவா, மேண்டலோரியன் பேபியோட காப்பாற்றுன மாதிரி இவங்களுக்குள்ள இருக்க தீபிகா படுக்கோனே அவங்களுக்குள்ள இருக்கிற பேபியை காப்பாற்ற போறாரு. அதுதான் லாஸ்ட்டாக கதை அப்படின்றது நினைக்கிறேன். அது எப்படி கொண்டு போகுதில்ல, ஏன்னா இவர் அமிதாப் பச்சன் வேற ஒரு பயங்கரமான ஒரு வாரியராக இருந்து 2 பேருக்கும் எதுக்க சண்டை வருது. அந்த லாஸ்ட்டாக ஒரு கிளைமேக்ஸ் தான் இந்த கிளைமேக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சானா செதுக்கிட்டாரு அந்த இடத்துல, மெதுவும் அப்படியே ரைஸ் ஆகி லாஸ்ட்டாக மாதவன் அப்படின்னு முடிச்சாருப்பாங்க. எனக்கு என்னமோ தெரிஞ்சு இதுதான் கிளைமேக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளைமேக்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுவும் இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபைட்டாக கூட இருக்கலாம். நான் லாஸ்ட்டாக வந்து இப்போ ப்ரிப்பராக வந்திருக்கேன், இப்போ வாங்க அப்படின்றது அது கூட கிளைமேக்ஸாக இருக்கலாம். ஆனால் என்ன அச்சீவ் பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து இவங்க 2 பேருக்குள்ளே ஏன் இப்படி ஒரு போட்டி வருது அப்படின்றது தெரியல. ஓகே, இன்னும் 5-6 days தானே இருக்குது, வெயிட் பண்ணி பார்த்துடலாங்க. ஆனால் இவங்க தான் லீட் கேரக்டர், இந்த மூவியவே இவங்க தான் கேரி பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்றது மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு. இவங்க தான் ஒரு மெயின் பாயிண்ட்டாக அவங்க காப்புறாங்க. இவங்களும் இவங்களுடைய குழந்தைங்க மட்டும்தான். இவங்களை காப்பாற்ற அமிதாப் பச்சன் இருக்காங்க. அந்த பவுண்டி ஹண்டர் வந்து காப்பாற்ற போகிறாரா, இல்லை வந்து இவரை பிடிச்சி கொடுத்தனால நம்ம காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஏதோ ஒரு அவங்களுக்கு டேர்மில் ஏதோ இருக்கும், அவங்க அங்கே போகிறாங்களா அப்படின்ட்டு தெரியல. கல்கி காசி. ஓகே, முடிஞ்ச அளவு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அது படம் வந்த பிறகு தான் அது எப்படி அப்படின்றது தெரில. முதல்ல வந்து கமல்ஹாசன் வந்து ஒரு ரியல் கேரக்டரா, இல்லைன்னா பால்பட்டின் மாதிரி வந்து டார்த் வேடருக்கு அந்த மாதிரி சொல்கிற மாதிரியா அப்படின்றது இல்லை. பால்பட்டினே ஒரு ரியல் கேரக்டராக தான் இருப்பாங்க. ஆனால் இவரை பார்க்கும்போது ரியல் கேரக்டர் மாதிரி தான் தெரியுது. ஆனால் இவர் தான் வந்து இவருக்கு தெரிஞ்சிருக்கும் போல், இந்த குழந்தை வந்தால் நம்ம இறந்துருவோம் அப்படின்ற மாதிரி, ஸ்கைவாக்கர் சம்திங் அந்த மாதிரி. ஏன்னா இதில் அங்கங்கே அப்படியே ஒரு ஸ்டார் வார்ஸோட டேர்ம்ஸ் இருக்குது. ரெபல் மூன் கூட சொல்ல முடியாது, ரெபல் மூன் இப்போ வந்தால் தான். ஸ்டார் வார்ஸ் நிறையா அந்த ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு மூவியோட டேர்ம்ஸ் அந்த ஷேட்லாம் இருக்குது. எனிவே தேட்டருக்குலாம் உட்காந்து பார்க்கும்போது நியூ ஆடியன்ஸ்க்கு வந்து நல்லா தான் இருக்கும். ஓகே கைஸ், பார்ப்போம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது. ஓகே கைஸ், இந்த ட்ரெயிலர் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட் சப்ஸ்கிரைப். See you on next video. Until then, bye bye.